இந்துக்களாக பிறந்த அனைவருமே தங்களது வாழ்க்கை காலத்தில் ஒரு முறையேனும் காசிக்கு சென்று விட வேண்டும். அந்த காசியம்பதியில் உரையக்கூடிய விஸ்வநாதனை தரிசித்து விட வேண்டும். கங்கை நதியில் நீராடி விட வேண்டும். ரொம்ப மஸ்ட், அது ரொம்ப அவசியம். அது இந்துக்களுடைய ராஜதானி அப்படின்னு சொன்னால் அது காசி மாநகரம். காசி மாநகரத்தில் சிவபெருமானே விருப்பப்பட்டு வந்து குடிகொண்டிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. கடவுளே ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கார். அதான் காசி. ஏன் இன்னைக்கு காசிக்கு இத்தனை பெருமைகள் நம்ம பார்க்குறோம்? காசின்னு சொன்னாலே ஒரு பரவசம், ஒரு புலகாங்கிதம் நமக்கு ஏற்படுகின்றது அல்லவா? கங்கையால் காசி சிறப்பா, காசியால் கங்கை சிறப்பா, அது பெரிய சப்ஜெக்ட். அது பெரிய விஷயம். அது இந்த காசி மாநகருக்கு போகணும், கங்கையில் நீராடணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும், அன்னபூரணியை பார்க்கணும், விசாலாட்சியை பார்க்கணும். இது எல்லாருக்குமே ஆசை.